230 தொகுதியில் அண்ணன் விஜயாண்ணன் விசேஷ தொண்டர்களுக்கும் ஓட்டு போட்டவங்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. அதெல்லாம் கழிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிஎம்மாக வந்ததுக்கு இந்த கன்னி நகரில் இருந்து பேசுகிறேன். நான் செல்வம் டூமா செல்வம். இந்த கன்னி நகரில் வந்து நான் வந்து ஒரு அண்ணன் சார்பாக ஒரு மன்றம் திறக்கணும் பிடிக்கும் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அது திறந்துருக்குது யாருனாக்கா நம்ம ஈசிஆர் சரவணா வந்து அவர் தான் எம்எல்ஏ வந்து ஆக்கிக்கிறார் சோழிங்கநல்லூர் பகுதியில். எம்எல்ஏ வந்து ஈசிஆர் சரவணா. அதை பார்த்து நம்ம தொண்டர்களை யார் பார்த்தாலும் தொண்டர்களை யார் பார்த்தாலும் சரவணா ஈசிஆர் சரவணா நம்பர் வந்து எனக்கு தகவல் அனுப்பிச்சி விடுங்க. இல்லை அவரையும் அவர் பார்க்க முடியல. இப்போ எந்த இடம்னு தெரில. இது வரையும் அரசியல் இல்லாத நான் 21 வருஷமாக நாங்கள் அரசியல் பண்ணும்போது திமுக கட்சியில் யாரையும் தெரியல. நான் போனது கிடையாது. அந்த அண்ணன் விஜயண்ணனுக்கோசம் ஈசிஆரில் தெரிந்து பார்க்குறேன். அவர் வந்து அண்ணன் சொன்ன நல்ல திட்டம் எல்லாத்தையும் பண்ணுவாருன்றது எல்லாமே மக்கள் நம்புகிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க அண்ணன் வந்து அவர் அந்த செய்ய மாட்டார் அப்படின்னா தான் அவங்களெலாம் சொல்லி ஓட்டி காட்டினேன். அதுக்கு அவர் சொந்தத்தையே விட்டு வசதியெல்லாம் விட்டு நம்மளுக்கோசம் மக்கள் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க பேசுகிறாரு. கண்டிப்பாக அவர் சொன்ன வாழ்க்கையெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். 5 லட்ச ரூபா பணம், ஒரு சில நகை, பெண்களுக்கு மாதம் 2500 ரூபா, பிறந்த குழந்தைங்களுக்கு அதுக்கு ஒரு 5000 கொடுக்குறாரு. 4000 அது நிறைவேற்றாரு. அதேமாரி இந்த கன்னி நகரில் ஒரு மன்றம் ஒரு கொடிக்கம்பம் வைக்கணும். அது ஈசிஆர் சரவணா. நான் அது அவர் வீடு எந்த அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு யாருன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டினாக்கா நம்ம தொகுதியில் யார்கிட்ட அவர் நம்பர் இருக்குதோ 18 எம்எல்ஏ தான் கேச்சுக்கிறாங்க. அது கூட அண்ணனுக்கு 18 எம்எல்ஏ பற்றி தான் போட்டுருங்க. அந்த 18 எம்எல்ஏ யார்கிட்ட ஈசிஆர் சரவணா நம்பர் இருக்குதோ எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க நம்பருக்கு. என் பேர் செல்வம். பட்டப்பேர் வந்து டூமா செல்வம். என் தம்பி பேரை வந்து எனக்கு வச்சுட்டாங்க. இப்போ வந்து எனக்கு வந்து அரசியல் நிற்கிது, எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது. என் மேலே ஒரு கேஸ் கிடையாது. எல்லா கேஸும் தள்ளுபடி பண்ணிட்டேன். ரவுடி லிஸ்ட் கிடையாது ஸ்டேஷனில். அதையும் நான் வந்து செல்லில் போட்டு பார்த்துட்டேன். செல்வம் அப்பா பேர் அடிச்சுன்னு சொல்லிட்டு போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அப்பயும் வரல. செல்வம் அப்பா பேர் தொட்டு வயசானு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன், அப்பயும் வரல. எல்லாத்தையும் போட்டு பார்த்தேன். கன்னியாகுமரி செல்வம்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன், அப்பயும் வரல. எல்லா தமிழ்நாட்டில் ரவுடியும் பேர், செத்துவும் பேர், இப்போ உயிரோடு இருக்கிறவங்க பேர், எல்லாரும் பேரும் வருது. ஆனால் என்னோடய பேர் வந்து அது வரல லிஸ்ட்டில். அப்போ வந்து காவல்துறை வந்து என்னோடய இது வந்து எப்போயே எடுத்துருக்குறாங்க. நான் 6 வருஷமாக ஜெயிலுக்கு போகாமல் இருக்கிறேன். இப்போ நான் தளபதி அண்ணன் விஜயண்ணன் தளபதியை பார்த்துட்டு எப்படியா இருந்தாலும் ஒரு வாட்டி பார்த்துருவோம் வந்து அவர். இப்போ இந்த டைம்லாம் பார்க்க முடியாது, எப்படியாலும் பிஸியாக இருப்பார். இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே ஒரு மாதம் முடியுது. அடுத்த மாதம் முடியதுக்குள்ளே எந்தனா ஒரு தேதியில் நான் வந்து அண்ணன் வந்து பார்ப்பேன். தளபதி அண்ணன் பார்ப்பேன். விஜயண்ணன் தளபதி அண்ணன் பார்ப்பேன். அவர் வந்து என்னத்துக்கு அவர் நான் 3 வருஷமாக அவர் பண்ண பிரச்சாரத்தை எல்லாத்தையும் நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாமே செல்லில். அது என்றைக்கு பயன்படுத்தணுன்றது எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு இன்றைக்கி பேசி வீடியோ போடணும் அப்படின்னும் எனக்கு தெரியும் எனக்கு. அதேமாரி திமுக வந்து 10 வருஷமாக ஓட்டு போட்டேன். யாருமே எதுவுமே எனக்கு செய்யலை. நானும் போய்ட்டு யார்கிட்டையும் போய் கேட்கல. எங்கள் வீட்டில் 5 பேர் செத்தாங்க. அதையும் நான் மனசில் வச்சு அதையும் போய் அவங்கள்ட்ட சொல்ல. நானும் போய்ட்டு எதுவும் கேட்கல. எல்லாமே எங்களோட கௌரவப்படுத்தினேன். யார்கிட்டையும் போய் கை எந்தக்கூடாது அப்படின்னு. எங்களோட காசு தான் எல்லாருக்கிட்டே இருக்கும். மொத்தம் காசு எங்கள்கிட்ட இருக்காது. தப்பு பண்ணுறான் ஒருத்தன், அவனை தூக்கி நிமித்துவோம். போலீஸ் எப்படி அடிப்பாங்க அந்த மாதிரி அடிப்போம். அவன் தப்பு பண்ணலனாக்கா திருப்பி அவனை அனுப்பிச்சி விடுவோம். இதுதான் நாங்கள் கட்டப்பந்த மாதிரி தான் பண்ணியிருந்தோம். அது நாங்கள் நல்லவன் தெரிஞ்சு காவல்துறைக்கே தெரிஞ்சு எங்களை வந்து என் மேலே 6 வருஷமாக பொய் வேலை மேலே போட முடிச்சாங்க. அது அந்த காவல்துறை தான் நான் நன்றி சொல்லணும். இந்தளவுக்கு காவல்துறை வந்து நம்மளை வந்து யோசனை பண்ணுறாங்களே. இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டேன். நான் இப்படி சருக்கு ஓவராச்சிட்டு இடையில உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டேன். அப்புறம் அந்த கடவுளை நம்பினேன். அந்த கடவுளை தெளிவுபடுத்தினார். கரெக்டாக ஒரு மீண்டும் யூஸ் பண்ணி கரெக்டாக உணர்னேன். நம்ம பண்ண பாவத்துக்கு நம்மளுக்கு கடவுளை குற்றத்துக்கு தண்டனை இது நம்மளுக்கு. அதேமாரி நான் பாதிக்கப்படும் போது அதேமாதிரி அந்த கடவுள் தான் நான் வேண்டினேன். சத்தியம் பண்ணேன். மதமாமலே ஏசப்பாமலே சத்தியம் பண்ணேன். கத்தியை நான் எடுக்க மாட்டேன், யாரையும் அடிக்க மாட்டேன்,
மனசை யாரையும் துன்புறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சொல்லி சத்தியம் பண்ண மேகவதி மேலே மேகவதி குளிக்க வச்சுட்டு அந்த அந்த மேகவதி தான் என்னை இந்த அளவுக்கு பேச வைக்குது. அந்த ஏசப்பா தான் திறமையாக ஆக்கி விட்டார். அந்த மாதமாக தான் என்னை வாழ வைக்கிறாங்க. நீங்களும் அதேமாரி தவறு எதனா பண்ணியிருந்தீங்கன்னாக்கா உண்மையாக போய்ட்டு மேகவதி ஒன்று கொளுத்தி அந்த மாதமாக ஏசப்பா கிட்ட வந்து நீங்கள் பண்ண தப்பு உணர்ந்து அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னாக்கா தான் உங்களுக்கு மன்னிப்பு. அப்படி இல்லைனாக்கா எதனா ஒரு ரூபத்தில் உங்களுக்கு சாவு நிச்சயம். அப்புறம் வந்து கஷ்டம் ஓவராக வரும் உங்களுக்கு. பிச்சையாடுற நிலைமையில் வந்துடுவீங்க. சரி, இறப்பு பிறப்புன்றது யாருக்குமே தெரியாது. 10 பேர் 50 பேர் பிறகுறோம், 100 பேர் சாகுறோம். அதெல்லாம் என்னத்துக்கு? அதெல்லாம் கடவுள் வரும். அதனால தான் நான் அதை நினைப்பேன். இதுக்கப்புறம் நம்ம எப்படி வாழ போகிறது? 42 வயசு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எப்படி உயிரோடு வாழ போகிறோம்? நான் வந்து சாவ போகிறேன்னாக்கா எனக்கு தெரிஞ்சிடும் முன்னாடியே. அதுக்கப்புறம் நான் இந்த கண்ணி நகரில் இறங்க மாட்டேன். எந்த இடத்துல போய் சாகணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதேமாரி நேற்று கூட அண்ணனுக்கு வந்து சிஎம் வந்துடுவார் சொல்லிட்டு அதெல்லாம் கட்சி துண்டை கைத்தில் போட்டுன்னு பைக்கில் சுற்றிருந்தேன். அதில் நம்ம கனியார் பசங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்க ஒரு 3 ஆட்டால் 4 ஆட்டாலாம் அப்படி போனானுங்க. போயிட்டு குடியெல்லாம் தின்னு போனானுங்க. சின்ன சின்ன பசங்க எல்லாம் பின்னாடி போய் பசலாம் வச்சுக்கின்னு அப்படியே போனானுங்க. எல்லோரையும் பார்த்து தான் போனேன். நம்ம அண்ணன் கட்சி இங்கேயே கொஞ்சம் உருவாக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து அண்ணன் கட்சி இந்த ஊரில் வந்து குடிக்கவும் கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த வாட்டி என்னோட மூலிமா டூமா செல்வம் மூலிமா குடிக்காமோ மன்றம் போர்டு அது நட்டினா தான் அண்ணனோட கட்சிக்காரர்கள் இந்த கன்னி நகரில் இருக்கிறாங்க அப்படின்றது மக்களுக்கு தெரியும், இருக்கிற கட்சிக்காரர்களுக்கு தெரியும். என் பேர் செல்வம், டூமா செல்வம். அப்பா பேர் அர்ஜுனன். எங்கள் அப்பா இறந்ததுனால எங்கள் அம்மா இன்னொருத்தர் எடுத்துக்கினாங்க. ஒரு பேர் தான் தொத்துவாய் செல்வன் சித்தப்பா. அவரும் இறந்துட்டார். இந்த தீமா கோசம் அவரும் கஷ்டப்பட்டார். அவரும் இறந்துட்டார். எங்கள் அம்மாவை ஓட்டு போட்டு அவங்களும் தீமா உயிரை விட்டாங்க. அவங்களும் வந்து இறந்துட்டாங்க. இதில் லாபம் தான் அவசரம் ஆகணும் லாஸ்ட்டாக வந்து. இதுக்கப்புறமே இவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டு இவங்களை கீச் ஆகினாக்கா நம்ம திரும்பி பல முறை ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு பிசிக்கல் சென்ஸில் போய்ட்டு ஓட்டு லிஸ்ட்டு போய் பார்க்குறேன். அங்கே ஓட்டு லிஸ்ட்டு வரல. ஏடிஎம்மில் போய்ட்டு லிஸ்ட்டில் பார்க்குறேன், வீட்டு நம்பர் அதில் வரல. அப்புறம் தீமாவரனை போய் கேட்கக்கூடாது சொல்லிட்டு இவங்க 2 பேர்கிட்ட நான் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெட்டில் போய்ட்டு எடுத்து அதில் வந்து எல்லாமே கரெக்டாகுது. பூத்து நம்பர் எல்லாமே கரெக்டாகுது. ஆனால் அப்பா பேர் வந்து ஓட்டையில் வந்து அப்பா பேர் சரவணன் இருக்குது. ஓட்டில் லிஸ்ட்டில் வந்து பள்ளிக்காட்டில் வந்து செல்வம் சரோஜான்னு சொல்லிட்டு எப்படி வரும் அந்த ஓட்டில்? அது காரணம் யார்? என்ன கதைன்னு தெரியல. எங்கள் ஒய்ஃபுக்கும் வரல, என் தங்கச்சிக்கும் வரல, எனக்கும் வரல, எல்லாருக்கும் வீட்டு நம்பர் வரல, ஓட்டு செல்ஃபும் வரல. இந்த வேலையை யார் பண்ணியிருப்போம்? நம்ம ஏடிஎம் கட்சியாரும் பண்ண மாட்டான் அந்த வேலையை. ஏடிஎம் கட்சியார் வந்து 4 பேர் நல்லா ஒன்று நினைப்பான். இது பண்ணுற ஒரே கட்சி யாருனாக்கா நம்ம சூரியன். அந்த சூரியன் கட்சி தான் இந்த வேலையை பண்ணியிருக்கோம். அது எனக்கு கிளீனாக தெரியாது. அது என்ன நடவடிக்கை எடுக்கணும்? தேர்தல் கமிஷனர் இன்னொரு முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் பவர் எல்லாம் காவல்துறை தான், கமிஷனர்கிட்ட தான் இருக்குது, டிஐஜிக்கிட்ட தான் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஐஜி டிஐஜி கமிஷனரு ஏசி டிசி ஏசி இன்ஸ்பெக்டரு எஸ்ஐ ஏட்டு பிசி இவங்க மூலிமா தான் நம்ம தகவல் தரணும். இந்த வேலையை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இதுவை வந்து நான் வாட்ஸ்அப்பில் வச்சுனே வராத ஃபேஸ்புக்கில் போட்டுனே இருக்கிறேன். அந்த இது நம்ம தளபதி ஆளுங்க யாருன்னா பார்க்கணும், விஜயன் ஆளுங்க யாருன்னா பார்க்கணும். பார்த்துட்டு அந்த பள்ளியாரில் போகும்போது நான் பார்த்தேன். கனியாரில் ஓட்டு ஆன்லைனில் போய் எடுத்துன்னு போகும்போது எல்லாமே கரெக்டாகுது. பூத் நம்பர் கரெக்டாகுது, என் பேர் கரெக்டாகுது. ஆனால் வீட்டு நம்பர் வண்டி தப்பாகுது. நான் பூத்தில் போய் கேட்குறேன். அந்த இதில் உங்கள் பேர் போட்டு ஆள் போட்டு போயிட்டாங்க. செல்வம் சரோஜான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பேர் செல்வம் சரோஜான்னு சொல்லிட்டு போட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் காரணம் யார்? அதை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அதை கண்டுபிடிச்சா தான் இவங்க பண்ணுற தவறுகளெல்லாம் நம்ம வந்து மக்கள் எடுத்து சொல்ல முடியும். விஜய் அண்ணன் வந்து விஜய் தளபதி என்ன எப்படி சொன்னார்? இவங்க பண்ணுற ஊரெல்லாம் இந்த எடுத்து ஒன்றா கண்டுபிடிச்சி வெளியே விட்டார்ல. அதேமாரி இதுக்கப்புறம் நான் விட்டுனே இருப்பேன். நான் செத்தா கூட பரவாயில்ல, நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. இந்த கட்சியை நான் வளரவே கூட மாட்டேன். ஏன்னா என் குடும்பத்தில் 5 பேரை பண்ணி கொடுத்துக்கிறோம் இந்த கட்சியால். நீ வந்து கஷ்டப்பட்டுன்னு வரோம் வந்து நாங்கள். எங்கள்
அம்மா பணம் வாங்கிறதுக்கு, செத்தவங்களோட பணம் வாங்கிறதுக்கு கஷ்டப்படும். அந்த பணத்தை கூட இவங்க வந்து இன்னும் தரல. அந்த கவர்மெண்ட் கொடுக்க கூட இல்லை. செத்தவங்களோட பணம் விஷயத்துக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது வந்து என்னத்துக்கு கொடுக்க மாட்டாங்க செத்தவங்களோட பணம். அவன் வந்து 35 வருஷம் சர்வீஸு. எங்கள் அம்மா வந்து 5 வருஷம் செத்து 5 வருஷம் ஆகுது. ஒரு வருஷம் முன்னாடி ரிட்டையர்டு. அந்த ரிட்டையர்டு போய்ட்டு நான் பண்ண ஃபங்க்ஷன்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்துட்டோம். நான் கொஞ்சம் அப்போ இதுவும் இல்லாமல் அந்த ஆஃபீஸை கண்டுபிடிக்காமல் விட்டேன். ஆனால் வேலை செஞ்ச ஒரு ஆஃபீஸர் எனக்கு தெரியும், காசிமோடு. அதுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு ஐசோசில் அதுக்கு முன்னாடி வேலை அவங்க அடிக்கும் போது ஐசோசில் செய்யும்போது அந்த ஆஃபீஸ் தெரியும் எனக்கு. இந்த 2 ஆஃபீஸில் போய்ட்டு பிடிச்சிட்டு கொடுத்தாக்கா ஒரு நல்ல ஒரு எங்கள் அம்மாவோட பணத்தை வந்து நான் வாங்க முடியும். அது அப்படியே நான் வாங்க முடியலன்னாங்கிறாங்க. வாரிசு சர்டிஃபிகேட் இதாக அட்வொகேட்டு வாரிசு சர்டிஃபிகேட்டு அப்போ பேர் மாறி இருக்குது. எப்படி வாரிசு சர்டிஃபிகேட் வாங்க முடியும்? செத்த சர்டிஃபிகேட் வந்து எங்கள் அம்மா செத்த சர்டிஃபிகேட் ஒன்று தான் இருக்குது. ஓட்டு ஐடியில் செல்வம் சரவணன் இருக்குது, ஆதார் கார்டில் செல்வம் சரவணன் இருக்குது, பேங்க் புக்கில் செல்வம் சரவணன் இருக்குது, எல்லா பேன் கார்டில் செல்வம் சரவணன் இருக்குது. எல்லாத்துலையும் இவர் பேர் வந்தாக்கா அது விஜய் தளபதி என்ன பண்ணணும்? அது ஒரு திட்டம் ஒன்று போடணும். ஓட்டு ஐடியில் அப்பம் பேருக்கு தப்பாக வந்து மாற்றணும், ஆதார் கார்டில் மாற்றணும். அப்போன்ற பேர்லாம் மாற்றி அது ஒரு அறிக்கை ஒன்று விட்டாருனாக்கா நல்லாயிருக்கும். நம்ம தொண்டர்களை யார் பார்த்தாலும் நான் வந்து ஓட்டு தான் போட்டுக்கிறேன். நான் ஒன்றும் கட்சியில் வந்து உறுப்பினர் அவ்வளோ எதுவுமே ஆகல. ஆனால் நான் உறுப்பினர் கார்டு நான் வாங்கிட்டு தலைமையில் எப்படி வந்து எந்த தலைமையில் வாங்கினேன்னு எனக்கு தெரியும். வாங்கிடுவேன் நான். அது எப்படி நெட்டில் போட்டுக்கிட்டு பார்த்து வாங்கிடுவேன். பழைய ரேஷன் கார்டு வந்து தெரிந்து எங்கள் அம்மா அதிகமாக திருன்னு போயிட்டானுங்க. அதில் வந்து செல்வம் சரோஜா சரவணன் தான் அந்த ரேஷனில் போட்டுக்குது. அப்போ என்னோடய வயசு என்னன்னாக்கா 1984 என்னோடய டேட் ஆஃப் பர்த். நான் டேட்டு மாதம்லாம் தெரில எனக்கு. அதையும் நான் வச்சுக்கிறேன். ரேஷன் கார்டு இப்போ வந்து 2023 வந்து புத்தகம் வந்து எடுத்தாங்க. நீங்கள் 2003 எடுத்து ரேஷன் கார்டில் பார்த்தாக்கா 20 வயசு வந்து போட்டு அதில். அப்போது 2003 5 வருஷம் கழிச்சு மாற்றினாக்கா அப்போது என்ன வயசு ஆகுது? 5 வருஷம் 2003 2006 2027 2026 2026 2007 அதில் நான் நெட்டில் போய்ட்டு பார்த்துக்கிறேன். நீங்கள் அண்ணன் வந்து தளபதி அண்ணங்கிட்ட வந்து இந்த தொண்டர்கள் யார் பார்த்தாலும் அண்ணனுக்கு இந்த வீடியோ அவர் ஃப்ரீயாக இருக்கும் போது இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக அவர் காட்டுவேன். அனுப்பிச்சு விடுவேன். ஃபேஸ்புக்கில், அண்ணன் இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் எதுனா ஒன்றில் இருக்க என்னோட இந்த போட்டோ இந்த இது வந்து நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் இந்த ஊரில் வந்து. நான் அவ்வளோ திருமாவளவன் கட்சியில் இருந்தேன். அவனுங்களாம் நன்றி துரோகம் பண்ணிட்டானுங்க. ஏகப்பட்ட பணத்தை நான் என்னை செலவு பண்ண வச்சு என்னை வந்து அடியோடு அழிச்சிட்டு சிறைக்கு 10,000 வாட்டி அனுப்பிச்சி விட்டானுங்க. திமுக இருக்கும்போது இவனுங்களும் ஒரு 2 வாட்டிட்டு அனுப்பிச்சி விட்டானுங்க. மொத்தம் அவனுக்கு திமுக இருக்கும்போது 5 குண்டாஸு 15 ரிமாண்டு இவ்வளவோ நான் ஜெயிலில் அனுபவிச்சுட்டு கஷ்டப்பட்டு. அப்போ நான் கஷ்டப்பட்டு அதெல்லாம் பணம் யார் கொடுப்பா? அந்த இது யார் எத்திப்பா? அது நல்லது. எனக்கு நான் பண்ண செலவு திமுக நான் பண்ண செலவு திருமாவளவன் கட்சியில் விடலை செய்யணும் ஒருத்தர் அவர் சொல்லி நான் போட்ட வச்ச பேனர் அம்ஜிகாரில் மகாநாடு நடக்கும்போது வச்சு விட்ட பேனரை போஸ்ட் வச்சு ஓட்டும் போது அப்போ எவ்வளோ செலவாயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் தோழியில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும்போது அங்கே ஒரு 500 பேர் இட்டுன்னு போய்ட்டு ஆட்டோக்காரன்னு எவ்வளோ செலவு 500 பேர் நான் ஆட்டோ வந்துடுவோம். அப்படி நம்பிக்கைனாக்கா 2 இடத்துல கேளு கனியாரில் செல்வம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்கள். அங்கே சொல்லுவாங்க சரி பற்றி அங்கே ஊர் ஜனத்தை வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும் தான் நான் நினச்சேன். நான் அப்பயே திருமாவளவன் கட்சி அதுமாதிரி தான் நினச்சேன். எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க, என்னை கெட்டவனாக தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதேமாதிரி அதனால தான் நான் போனேன். மக்கள் என்னோடய ஏரியாக்கிட்ட யார்கிட்ட நான் பேசுறதே விட்டேன். வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதனால் அண்ணன் மூலிமா விஜய் அண்ணன் மூலிமா வந்து நான் மன்றம் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். அதில் 21 பேர் எல்லாமே என்கிட்ட இருக்கிறானுங்க. ஃபுல்லாக நான் ஜென்ஸில் தான் போட்டு வைப்பேன். இதில் லேடிஸ் எல்லாம் வந்து மகளிர் குழுவில் அவங்க பார்த்துப்பாங்க. ஃபுல்லாக லேடிஸ் ஜென்ஸில் இது பண்ணி எல்லோரும் சேர்த்து ஒரு மன்றம் ஒன்று தருது. அண்ணன் என்னைக்கு சிஎம் சீட்டில் உட்கார்றாரோ அறிக்கை ஒரு சிஎம் சீட்டில் உட்காரும்போது அறிக்கை என்னைக்கு வருது வெளியே பேப்பரில் செல்லில் வந்துடும். நான் வச்சுக்கிற ஃபோனு 20,000 ஃபோனு செல்லில் நான் எல்லாத்தையும் பார்த்துடுவேன். சரிங்களா? இது வந்து அண்ணாங்கிட்ட மறக்காமல் என்னோடய அம்மா பணம் இந்த கட்சியில் 2 கட்சியில் வந்து
பணத்தை செலவு பண்ண பணம், ஓசம் விசுவாசமாக இருந்ததுக்கு, அது நம்பிக்கை துரோகம் பண்ணது, அது எல்லாமே நான் மறக்கலை இன்னும் நான். இதுக்கப்புறம் வந்து அண்ணனுக்கோசம் விஜய் அண்ணனுக்கோசம் நான் ஜெயிலுக்கு போக தயங்க மாட்டேன். அதுக்கோசம் நான் உயிர் கொடுக்க தயங்க மாட்டேன். இது எங்கள் மாதவ மேலே சத்தியம், இசப்பா மேலே சத்தியம், எங்கள் அம்மா சரோஜா மேலே சத்தியம். நன்றிண்ணா.